ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஓமப்பொடி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னும் எங்கே வெயிட் பண்ணோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஓமப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு, இது வறுத்த அரிசி மாவு. ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், அதை அரைக்கிறதுக்காக 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உப்பு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், இது சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் சூடாக இருக்க எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஓமம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஓமத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் பாதியமாக அரைப்பட்ட ஓமத்தோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓமமும் தண்ணியும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலையோ இல்லைனா துணியில் கூட இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஓமம் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல். அடுத்து மஞ்சப்பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி எடுத்துக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க கையால். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லைனா ஏதாவது ஒரே இடத்துல மொத்தமாக ஒரே பட்டராக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மசிச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப் தண்ணி சேர்த்து ஓமம் தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிணையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவில் தண்ணி எடுத்துக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓமம் தண்ணியை சேர்த்து பிணைஞ்சிருங்க. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதை சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இல்லைனா உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கையில் ஒட்டுற பக்குவத்தில் மாவு பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இடியாப்பம் புழியிற குழலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல் இருக்க அது பிளேட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓமப்பொடிக்கு. நான் குழல்லையும் கொஞ்சம் எண்ணெய் தடவியிருக்கேன். பாருங்கள், நான் இதில் மாவு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடியை உள்ளே வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆயிரும்.
இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு அந்த எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த இடம் வந்தோடனே டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த இடியாப்ப குழல் எடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்றினோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ஷேப் பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா திருப்பி நம்ம வந்து இதை பொடி பொடியாக நொறுக்க தான் போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. டைரெக்டாகவே எண்ணெயில் சுற்றிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா, கஷ்டப்படவே தேவையில்லை. இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா இப்போ பாருங்கள் எவ்வளோ நுர வருது. இது எல்லாமே வந்து குறைஞ்சி அந்த பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த ஓமப்பொடி நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே திருப்பி போடுங்க. உங்களுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே வந்து அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி அந்த சைடும் வந்து பபிள்ஸ் எல்லாமே அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4-5 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா ஓமப்பொடியும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க எண்ணெயில். அது பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பெரிய அகலமான கரண்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இது மேலே வந்து ஓமப்பொடி மேலே தூவி சாப்பிட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ண ஓமப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி கை வச்சு நொறுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற ஓமப்பொடி மாதிரியே இருக்கும், சின்ன சின்னதாக. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம அது நொறுக்கும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதுவும் செக்கு கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் 10 நிமிஷத்தில் நம்மளோட ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ஓமப்பொடி யாரும் கடையில் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.